2021 ஏப்ரல் 21ஆம் தேதி தாக்குதல் நடத்தப்படுறதுக்கு சரியா 3 கிழமைகளுக்கு முதல்ல சுரேஷ் சாலே 4 பேரை வேவு பார்க்கறதுக்கு பயன்படுத்துறாரு. நீர்கொழும்பு பிரதேசத்தில் இருக்கிற தேவாலயங்களில் எத்தனை மணிக்கு பிரார்த்தனைகள் நடத்தப்படுது, எந்த அளவில் மக்கள் போகிறாங்க, எத்தனை பேர் போகிறாங்க, இன்னைக்கு என்னன்னு சொல்லி பார்க்கறதுக்காகவும் சில சென்சிட்டிவான தகவல்களை பெற்றுக்கொள்றதுக்குன்னு சொல்லியும் 4 பேரை வேவு பார்க்குற நடவடிக்கையில் சுரேஷ் சாலை பயன்படுத்தி இருக்கிறாரு. அந்த 4 பேரில் ஒரு நபர் சம்பந்தமான தகவல்கள் தெரிய வருது. அவருடைய போட்டோவும் விசாரணை தரப்புக்கு கிடைக்குது. ஒரு சாட்சியாளர் அந்த போட்டோவில் இருக்கிற நபர் இவர்தான் என்றதையும் உறுதிப்படுத்துறாரு. முக்கியமான ஒரு நபர், 4 பேரிலேயே மிக முக்கியமான ஒரு நபர் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறவர். இப்போ போலீஸ் விசாரணைகளை நடத்தி கொண்டிருக்கிற பின்புலத்தில் ஏற்கனவே போலீஸ் ரெக்கார்ட்ல நிறைய பேர் சந்தேக நபர்கள், தேடப்படுற குற்றவாளிகள் சொல்லி ஒரு பட்டியல் இருக்கும் தானே, ஒரு பேர் விவரம் இருக்கும், போட்டோ இருக்கும். அந்த போட்டோவோடையும் போலீஸ்ல இருக்கிற போட்டோஸோடையும் இந்த 4 பேர்ல ஒரு நபருடைய போட்டோவையும் ஒப்பிட்டு பார்க்கிற நேரத்தில் போலீஸ் ரெக்கார்ட்ல இருக்கிற நபரும் ஒருவர் தான், இவரும் ஒருத்தர் தான், 2 பேரும் ஒரே நபர் தான் என்றது போலீஸ் விசாரணையில் சிஐடி விசாரணையில் உறுதி செய்யப்பட்டிருந்தது. இதுக்கு பிறகு அந்த நபரை தேடி விசாரணை தரப்பு விசாரணைகள் ஆரம்பிச்சு கொண்டிருந்த பின்புலத்தில் அவரை கண்டுபிடிக்க முடியல. அவர் எங்கன்ற தகவல் இன்றைக்கு வரைக்கும் தெரியாது. ஐஎஸ் கோட்பாடுகளால் ஈர்க்கப்பட்டிருக்கிற ஒரு நபரை சுரேஷ் சாலே இந்த மாதிரி வேவு பார்க்கிற நடவடிக்கையில் பயன்படுத்தி இருக்கிறார். அந்த நபர் தாக்குதலுக்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் எங்கன்ற தகவல் யாருக்குமே தெரியாது. 2019ஆம் ஆண்டு இந்த சம்பவம் பதிவாகுது. இன்றைக்கு 2026ஆம் ஆண்டு. இன்றைக்கு வரைக்கும் அந்த நபர் தலைமறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இலங்கைக்குள்ள இருக்கிறாரா இல்லாட்டி வெளிநாட்டுக்கு தப்பியோடி இருக்கிறார்ன்றதை பற்றி எந்த ஒரு சின்ன தகவல் கூட விசாரணை தரப்புக்கு தெரியாது. இன்றைக்கு வரைக்கும் அந்த நபர் போலீசால இல்லாட்டி சிஐடியால தேடப்படுற ஒரு நபரா இருந்து கொண்டிருக்கிறார். இந்த தகவலை இன்றைக்கு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்றத்தில் வெளிப்படுத்துறாரு. இந்த மாதிரியான நிறைய ரகசியமான தகவல்கள் வெளிப்படுத்தப்படாம இருக்கு. இப்ப சுரேஷ் சாலை கைது செய்யப்பட்டிருக்கிறதுக்கான காரணம் ஆசாத் மௌலானாவினுடைய சாட்சியம் மட்டும்தான் என்ற மாதிரி தென்னிலங்கையில் ஒரு சில அரசியல்வாதிகள் சில பிரச்சாரங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கிறாங்க. அது மட்டும் காரணம் கிடையாது. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு, அது இல்லாம வெளிப்படுத்தப்படாம இருக்கு, தேவையான சந்தர்ப்பத்தில் வெளிப்படுத்தப்படும் என்ற மாதிரி இன்னைக்கு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்றத்தில் ஒரு பெரிய விளக்கம் கொடுத்திருந்தார். 2வது சம்பவத்தையும் அவர் குறிப்பிட்டார். பாணந்துர பிரதேசத்தை சேர்ந்த ஒரு ராணுவ புலனாய்வாளர் இருந்தவராம். அவருக்கு சில ரகசியமான தகவல் கிடைக்குது. புலனாய்வாளர் சொன்னா ஏதாவது பக்கத்துல இருந்து கிடைச்சிருக்க முடியும். அவருடைய தகவலுக்கு அமைய சஹ்ரான் ஹாஷிம் குழு ஒரு தாக்குதல் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கு என்ற தகவல் கிடைக்குது. அதை புலனாய்வு பிரிவுக்கு இவர் அறிவிச்சிருக்கிறார். ஆனா எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படல. அதே ராணுவ புலனாய்வாளர் பிறகு குறிப்பிட்டிருக்கிறார், ராணுவத்தில் உயர் பதவியில் இருக்கிற ஒரு நபர் தான் இந்த தாக்குதலை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லியும் விசாரணையில் ஒரு குற்றச்சாட்டு இல்லாட்டி ராணுவ புலனாய்வு பிரிவுக்கு இந்த தகவல் அறிவிச்சிருக்கிறார். ஆனாலும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படல. இப்படியான முக்கியமான தகவலை சொன்ன அந்த பாணந்துர பிரதேசத்தை சேர்ந்த ராணுவ புலனாய்வாளர் பிறகு விசாரணை என்ற பெயரில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். முக்கியமான ரகசியமான ஒரு தகவலை சொன்ன ஒரு நபர் கைது செய்யப்பட்டு விசாரணை என்ற பெயரில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறாரு. ஆனா அதுக்கு பிறகு அந்த நபருக்கு விடுதலை கிடைக்குது. விடுதலை கிடைச்சி கொஞ்ச காலத்துக்கு பிறகு கொழும்பு கலதாரி ஹோட்டல்ல ஒரு ரகசியமான சந்திப்பு ஏற்பாடு செய்யப்படுது. அப்படி விடுவிக்கப்பட்ட அந்த நபரை சுரேஷ் சாலே கலதாரி ஹோட்டல்ல போய் சந்திக்கிறாரு. அந்த சந்திப்புல உங்களை கைது செய்து தடுத்து வச்சது பிழையானது தான், என்னை மன்னிச்சு கொள்ளுங்க சொல்லி சாலே அந்த ராணுவ புலனாய்வாளர்கிட்ட மன்னிப்பு கேட்டார் சொல்லியும் விசாரணைகள்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதா இன்னைக்கு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டிருந்தார். ஆசாத் மௌலானாவினுடைய சாட்சியம் மட்டும் கிடையாது, இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் ஒன்றோடொன்று தொடர்பு பட்டிருக்கிற சம்பவங்களின் அடிப்படையில் விசாரணையில் உறுதி செய்யக்கூடிய சாட்சியங்கள் ஆதாரங்களின் அடிப்படையில் தான் சாலே கைது செய்யப்பட்டிருக்கிறாரே தவிர வெறுமனே ஆசாத் மௌலானாவினுடைய சாட்சியம் மட்டும் கிடையாது என்று சொல்லி இன்றைக்கு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்றத்தில் இதை பற்றி ஒரு நீண்ட விளக்கத்தை கொடுத்து உரையாற்றி இருந்தார். இந்த நேரம் சலை சம்பந்தமான விசாரணைகள் இதுவரைக்கும் சில விஷயங்கள் கண்டுபிடிக்கப்படாமல் இருக்கு. சலைவனுடைய கையடக்க தொலைபேசி ஐபோன் போலீசால கைப்பற்றப்பட்டிருக்கு, விசாரணை தரப்பால கைப்பற்றப்பட்டிருக்கு. ஆனால் இந்த ஐபோன் லேப்டாப் ஃப்ரெண்டோட பாஸ்வேர்டையும் சுரேஷ் சாலே இதுவரைக்கும் சிஐடிக்கு கொடுக்காம இருக்கிறார், விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்காம இருக்கிறார். அதனால தான் அவர் தொடர்ச்சியாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார் சொல்லியும் அவருடைய தடுப்பு காவல் நீடிக்கப்பட்டிருக்கிறதுக்கான ஒரு விளக்கமும் கொடுக்கப்பட்டிருந்தது. கோட்டாபய ராஜபக்சவுக்கு சில நாட்களுக்கு முதல்ல நீதிமன்றம் வெளிநாடு போறதுக்கு தடை விதிச்சிருந்தது தானே. அதுக்கு பிறகுதான் இந்த விசாரணையை குழப்புற மாதிரியான ஒரு முயற்சியில சுரேஷ் சாலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய நடவடிக்கையில ஒரு வித்தியாசம் ஏற்பட்டதுன்னு சொன்னா, கோட்டாபய ராஜபக்சவுக்கு வெளிநாடு போறதுக்கு நீதிமன்றம் தடை விதிச்சதுக்கு பிறகுதான் அவருடைய செயற்பாட்டில் இன்னும் ஒரு வித்தியாசத்தை பார்க்க முடிஞ்சதுன்ற மாதிரி இன்னைக்கு அமைச்சர் குறிப்பிட்டார். இதை தவிர தென்னிலங்கையில சில பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தாலும் சட்டத்துக்கு அமைதான் அவர் கைது செய்யப்பட்டார், தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். நீதிபதி போய் நேரடியாக பார்த்தது வரைக்கும் என்ன நடந்தது என்று சொல்லியும் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. இவர் கைது செய்யப்பட்ட நேரத்தில் அவருடைய மனைவிக்கு கைது செய்யப்பட்டதுக்கான காரணம் சம்பந்தமா எழுத்து மூலமா அறிவிக்கப்பட்டிருக்கு. சாதாரணமான ஒரு நடைமுறை, சட்ட ரீதியான நடைமுறை அது பின்பற்றப்பட்டிருக்கு. பிறகு பயங்கரவாத தடை
சட்டத்துக்கு அமைய முதல்ல 72 மணித்தியால தடுப்பு காவல், பிறகு 90 நாட்கள் தடுப்பு காவல், பிறகு 90 நாட்கள் திரும்ப நீடிக்கப்பட்டிருக்கு. இதுவும் சட்டத்துக்கு அமைய எடுக்கப்பட்டிருக்கிற தீர்மானம். அதுக்கு பிறகு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கும் அவருடைய கைது தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது சம்பந்தமா அறிவிக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் கிடையாது, ஆரம்பத்தில் மருத்துவ அறிக்கைகள் பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. நீதிபதி நேரடியா சிஐடி தடுப்பு காவல் இருக்கிற சுரேஷ் சலையை போய் நேரடியா நீதிபதி பார்த்திருக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தில் நீதிபதிட்ட வந்து சலை சொல்லவே இல்லை, சித்திரவதை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, சாப்பாடு தர்றது கிடையாதுன்னு சொல்லி எந்த விதமான ஒரு முறைப்பாட்டையோ சித்திரவதை சம்பந்தமான ஒரு சொல்லையோ வந்து சலை நீதிபதியை பார்த்து அந்த நேரத்தில் சொல்லாம இருந்தார். இப்ப திடீர்னு சொல்லி கோட்டாபய ராஜபக்சவுக்கு நீதிமன்றம் தடை விதிச்சதுக்கு பிறகு இந்த மாதிரி சித்திரவதை என்ற மாதிரியான நாடகம் ஆடப்படுது. அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் நீதிபதி ஏன் சொல்ல முடியாம போனதுன்னு சொல்லி இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் இருந்த ஒரு கேள்வியை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது குறிப்பிட்டிருந்தார். இப்ப தொடர்ச்சியா வந்து சலை வைத்தியசாலை தான் இருக்கிறார். நேஷனல் ஹாஸ்பிட்டல் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்தவர் அதுக்கு பிறகு ஒரு வார்டுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். மருத்துவர்களினுடைய தீவிர கண்காணிப்புக்கு மத்தியில் தான் அவருக்கு தொடர்ச்சியா சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டு வரதா சொல்லப்படுது. ஹாஸ்பிட்டலில் வந்து உண்ணாவிரத போராட்டத்தில் அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் என்ற மாதிரி ஒரு சில ஊடகங்கள் குறிப்பிட்டிருந்தாலும் அதில் உண்மை கிடையாது. மருத்துவர்களினுடைய கண்காணிப்புக்கு அமைய அவருக்கு சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டு வருது. எப்ப அங்கிருந்து திரும்பவும் சிஐடிக்கு கூட்டி போகப்படுவார் என்றது பற்றி எந்த ஒரு தகவல்களும் இதுவரைக்கும் தெரியாது. இந்த நேரம் சலை சம்பந்தமான ஒரு வழக்கு விசாரணை கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் இன்னைக்கு நடத்தப்பட்டிருந்தது. அந்த வழக்கு விசாரணையில் சொல்லப்பட்டிருந்தது சலைவினுடைய உடல்நிலை சம்பந்தமா ஏற்கனவே ஒரு மருத்துவ அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் அது முழுமையான அறிக்கை கிடையாது. அந்த அறிக்கையை வச்சுக்கொண்டு சலை சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறாரா இல்லையா சொல்லி ஒரு தீர்மானத்துக்கு வர முடியாது சொல்லியும் கொழும்பு கோட்டை நீதிவான் பசன் அமரசேன இன்றைக்கு அறிவிச்சிருக்கிறார். இதனால நீதிமன்றம் எடுத்திருக்கிற தீர்மானம் விசேட மருத்துவர்கள் குழாம் நியமிக்கப்பட்டிருக்கு. சலை சித்திரவதை எதிர்நோக்கி இருக்கிறாரா இல்லையா சொல்லி உறுதி செய்யறதுக்காக மனநல மருத்துவர் சட்ட மருத்துவ அதிகாரி உட்பட 5 மருத்துவர்களை கொண்டிருக்கிற ஒரு விசேட மருத்துவ குழாம் நியமிக்கப்பட்டிருக்கு. அடுத்த வழக்கு விசாரணைக்கு முதல்ல மருத்துவ பரிசோதனைகள் நடத்தப்படணும் சொல்லி இன்னைக்கு நீதிமன்றம் வந்து ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருந்தது. ஜூலை 1ஆம் தேதிக்கு முதல்ல இந்த பரிசோதனைகள் நடத்தப்படணும் என்றது நீதிமன்றத்தினுடைய உத்தரவு. அந்த அறிக்கையை வச்சு கொண்டுதான் ஒரு தீர்மானத்துக்கு வர முடியும் சொல்லி நீதிபதி இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறார். மிக முக்கியமான ஒரு தீர்மானம். இந்த வழக்கு விசாரணை ஜூலை 1ஆம் தேதி திரும்ப நடத்தப்பட இருக்கு. இது நேரம் சலைவுக்கு சார்பா சத்தியாகிரகம் என்ற பேர்ல வந்து ஒரு சிலர் ஒரு 5-6 பேர் வந்து கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்னுக்கு கூடியிருந்தவங்க கூடாரம் டென்ட் எல்லாமே இன்றைக்கு கலட்டப்பட்டதை பார்க்க முடிஞ்சது. அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி இந்த விழுந்தாலும் மீசையில மண்ணொட்டல்ல என்ற மாதிரியான ஒரு சில விளக்கங்கள் விமல் வீரவங்ச உதயகம்மன்ல இந்த மாதிரியான நபர்களால் கொடுக்கப்பட்டிருந்தது. அவங்க சொல்றாங்க சலை வந்து சிஐடி பொறுப்புல இருந்தவர் நேஷனல் ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். இது எங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு வெற்றி என்ற மாதிரி குறிப்பிட்டாங்க. இரண்டாவது சொன்னா இன்றைக்கு வழக்கு விசாரணையில நீதிமன்றம் 5 மருத்துவர்களை கொண்டிருக்கிற ஒரு குழாம நியமிச்சிருக்கு. மருத்துவ பரிசோதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். அதுக்கமைய நாங்க திரும்ப ஒரு போராட்டத்தில் ஈடுபடுறதா அந்த ரிப்போர்ட் வந்ததுக்கு பிறகு திரும்ப போராட்டத்தில் ஈடுபடுறதா இல்லையான்றதை பற்றி ஒரு தீர்மானத்துக்கு வருவோம் என்ற மாதிரியும் விமல் வீரவங்சவும் உதயகம்மன் பிளவும் இன்னைக்கு ஊடகங்களுக்கு சொல்லியிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. இந்த மாதிரி போராட்டத்தில் ஈடுபடுறதுக்கும் ஒரு காரணம் இருக்குன்னு சொன்னா விமல் வீரவங்சவுக்கு வழக்கு விசாரணைகள் நடத்தப்படுது. அவருடைய வைஃபுக்கு ஒரு டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டை சட்டவிரோதமாக பெற்றுக்கொண்டாருன்னு சொல்லி வழக்கு விசாரணை தொடர்ச்சியாக நடத்தப்படுது. இன்றைக்கு விமல் வீரவங்சவினுடைய சகோதரர் சரத் வீரவங்சவுக்கு வெளிநாடு போறதுக்கு நீதிமன்றம் தடை விதிச்சிருக்கு. இவர் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் அவருடைய சகோதரர் 40 அரச வாகனங்களை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தி இருக்கிறார். 9 மில்லியன் ரூபாய் அரசுக்கு நட்டம் ஏற்பட்டிருக்கு என்றதான் அவர் மேல சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு. இதனால இந்த விசாரணைகளுக்காக அவர் வெளிநாடு போறதுக்கு நீதிமன்றம் தடை விதிச்சிருக்கு. இந்த மாதிரியான விசாரணைகள் நடந்து கொண்டு இருக்கிற பின்புலத்தில் தான் வந்து ஒரு இறுக்கமான காலகட்டத்தில் துடிதுடிக்கிற மாதிரியான ஒரு சில போராட்டங்களை தான் இந்த மாதிரியான போராட்டங்களையும் இந்த மாதிரியான கருத்துக்களையும் பார்க்க வேண்டி இருக்கு. இந்த போராட்டத்தில் ஞானசார தேரர் நேற்று கலந்து கொண்டிருந்தவர். அவருடைய போட்டோ அந்த இடத்துல எடுக்கப்பட்ட ஒரு போட்டோ வீடியோஸ் வந்து மீடியாக்களில் வைரலாகி இருக்கிறத பார்க்க முடியுது. அவர் சொன்ன கருத்துக்களையும் தாண்டி ஞானசார தேரர் வந்து இப்போ கடைசியாக ரிலீஸ் ஆகி இருக்கிற ஐபோன் ப்ரோ மேக்ஸ் பயன்படுத்துறாரு. மீடியாவுக்கு காட்டுற மாதிரி இல்லாட்டி வந்திருக்கிற ஆக்களுக்கு காட்டுற மாதிரி இப்படி கையில் வச்சு ஆட்டி அசைஞ்சு கொண்டிருந்ததையும் பார்க்க முடியுது. அப்போ அதுதான் இன்னைக்கு வந்து ஹைலைட் ஆகியிருக்கு, ஒரு மீ மெட்டீரியலாகவும் மாறி இருக்கு. அந்த இடத்துல உரையாற்றும் போது குறிப்பிட்டிருந்தார், ராணுவம் பழிவாங்கப்படுற மாதிரியான முயற்சியில் வந்து அரசாங்கம் ஈடுபட்டு கொண்டிருக்கு. பகிரங்கமான ஒரு விவாதத்துக்கு வந்து கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகையை அவர் கூப்பிடுறாரு. சில அருட்தந்தைகளை வந்து கூப்பிடுறாரு. சொன்னா இதுக்கு பின்னால மாஸ்டர் மைண்ட் சொல்லி யாருமே கிடையாது. ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டதுன்றது உண்மைதான். அதுக்கு பின்னால இருந்தது இந்த குறிப்பிட்ட ஒரு குழு மட்டும்தான். இதுக்கு பின்னால ஒரு அரசியலோ இல்லாட்டி மாஸ்டர் மைண்ட் சொல்லி யாருமே கிடையாது. பகிரங்கமான விவாதத்துக்கு நான் தயார் என்ற மாதிரி இன்றைக்கு ஞானசார தேரர் நேற்று அந்த இடத்துல உரையாற்றும் போது குறிப்பிட்டிருந்ததையும் பார்க்க முடியுது. ஆனா அவருடைய கருத்து என்றதையும் தாண்டி இன்னைக்கு சிங்கள சோசியல் மீடியா பக்கங்கள்ல கூட அவருடைய ஐபோன் தான் எல்லா இடங்கள்லையும் பேசு பொருளாக மாறி இருக்கு. இன்றைக்கு இன்னும் ஒரு வழக்கு விசாரணை நடந்தது
யோஷித ராஜபக்சட நிதி தூய்தாக்கல் குற்றச்சாட்டு. அதில் டேசி பார்ட்டியும் முன்னிலையாகி இருந்ததை பார்க்க முடிஞ்சது. நடக்க முடியாமல் அப்படியே தடமாறி கொண்டு போறாங்க. ஏற்கனவே ஒரு வழக்கு விசாரணையில் வந்து தேசிய பார்ட்டியினுடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு மேல் நீதிமன்றத்தில் இன்னும் ஒரு வழக்கு விசாரணையும் வந்தது. அந்த வழக்கு வந்து ஜூன் 16 வரைக்கும் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. என்று சொன்னால் ஏற்கனவே இதே மாதிரியான ஒரு வழக்கு விசாரணையில் யோஷித ராஜபக்ச மேன்முறையீடு பதிவு செய்திருக்கிறார். அந்த மேன்முறையீடு விசாரிக்கப்பட்டதுக்கு பிறகு இந்த வழக்கையும் கிட்டத்தட்ட ஒரே சம்பவம் சம்பந்தமான வழக்கு தான், இதை விசாரிக்க முடியும்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கு. திரும்ப இந்த வழக்கு வந்து ஜூன் 16 விசாரணைக்கு வர இருக்கு. இந்த நேரத்தில் இன்னும் ஒரு அரசியல்வாதி இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு சியபோக் வந்து கைது செய்திருக்கு. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், முன்னாள் தென் மாகாண சபையினுடைய முதலமைச்சர் ஷான் விஜயலால் சில்வா கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் வளமையான அதே குற்றச்சாட்டு தான், மோசடியில் ஈடுபட்டிருக்கிறார் என்றது. வெளி நிறுவனத்துக்கு வந்து அதுவரைக்கும் இருந்து வந்த நடைமுறையை மீறி கிட்டத்தட்ட 16,000 கதிரைகள் கொள்வனவு செய்யப்பட்ட சம்பவத்தில் ஒரு முறைகேடு மோசடி நடத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி 15.6 மில்லியன் ரூபாய் மோசடி நடந்திருக்கின்றதான் சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு. இன்றைக்கு சியபோக் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அவரை கைது செய்திருந்தது. இப்ப நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதுக்கு பிறகு இந்த 12 வரைக்கும் அவரும் விளக்கமறியல வைக்கப்பட்டிருக்கிறார். இந்த நேரம் இன்னும் ஒரு வழக்கு விசாரணை, முக்கியமான ஒரு வழக்கு விசாரணையும் நீதிமன்றத்தில் நடத்தப்படுது. 11 இளைஞர்கள் 2008 காலகட்டத்தில் கடத்தி காணாமலாக்கப்பட்ட சம்பவம். இதுல முன்னாள் கடற்படை தளபதி ரவீந்திர விஜயகுணரத்ன சந்தேக நபரா பெயரிடப்பட்டிருக்கிறாரு. நீதிமன்றத்தால் இது அறிவிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே இவர் சந்தேக நபரா பெயரிடப்பட்டிருந்தவர். ஆனா 2024 காலகட்டத்தில் சட்டமா அதிபராக இருந்த சஞ்சய் ராஜரத்னம் ஒரு தீர்மானத்தை எடுத்து அவருடைய அறிவுறுத்தலுக்கு அமைய இவர் வந்து விடுதலை செய்யப்பட்டிருந்தார். அந்த வழக்கில் இருந்து சந்தேக நபர் கிடையாதுன்னு சொல்லி ரவீந்திர விஜயகுணரத்ன விடுதலை செய்யப்பட்டிருந்தார். ஆனால் திரும்ப போராட்டங்கள் நடத்தப்பட்டிருந்தது, அழுத்தம் கொடுக்கப்பட்டிருந்தது என்று சொன்னால் நேவி சம்பத் சொல்லப்பட்ட ஒரு நபர் இருக்கிறார். இந்த 11 இளைஞர்களும் கடத்தி காணாமலாக்கப்பட்ட சம்பவத்தில் மிக பிரதானமான ஒரு சந்தேக நபர். அவர் பிடியான பிறப்பிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் போலீஸால தேடப்பட்டு வந்த சந்தர்ப்பத்தில் நேவி சம்பத் கைது செய்யப்படணும்னு சொல்லி நீதிமன்றம் பிடியான பிறப்பிச்சு போலீஸ் தேடிக்கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் அவர் தலைமறைவாகிறதுக்கு, அதுவும் கடற்படை முகாமுக்குள்ள தலைமறைவா தங்கி இருக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தார், உதவி செய்து கொடுத்தார் என்று சொல்லிதான் ரவீந்திர விஜயகுணரத்ன மேல குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு சில குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்பட்டிருக்கு. அதுக்கமைய அவர் திரும்ப சந்தேக நபரா பெயரிடப்படும் சொல்லி தொடர்ச்சியான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு நீதிமன்றத்திலேயும் அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டதுக்கு பிறகு இன்றைக்கு அவர் இந்த சம்பவத்தினுடைய இன்னும் ஒரு சந்தேக நபரா பெயரிடப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே இன்னும் 2 சந்தேக நபர்கள் இருக்கிறாங்க. லக்ஸரி அமரசிங் சொல்லப்பட்ட ஒருத்தர், கடற்படையினுடைய லெப்டினன்ட் கமாண்டரா இருந்த சந்தன பிரசாத் ஹெட்டியாராச்சு. இந்த 2 பேரும் இன்றைக்கு நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இருக்கிறாங்க. இவர் வந்து அடுத்த சந்தேக நபரா பெயரிடப்பட்டிருக்கிறார். ஜூலை 27 இதை பற்றின வழக்கு விசாரணைக்கு வர இருக்கு. அன்றைய நாளில் நீதிமன்றத்தில் இவர் வந்து முன்னிலையாகணும் சொல்லியும் நீதிமன்றம் வந்து இன்னைக்கு ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருந்ததையும் பார்க்க முடியுது. இந்த மாதிரியான முக்கியமான ஒரு சில வழக்கு விசாரணைகள் இந்த நாட்களில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு. தீர்ப்புகளும் அடுத்தடுத்து அறிவிக்கப்படுது. நேற்றைய நாளிலையும் ஒருத்தர் வந்து சிறைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். இந்த நாட்களிலையும் இந்த மாதிரியான தீவிரமான விசாரணைகள், வழக்கு விசாரணைகள் நடத்தப்படுது. ஒரு நியாயமான தீர்ப்பு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கிடைக்கணும் என்றதான், நீதி கிடைக்கணும் என்றதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும். என்ன நடக்கும் என்றதை, இப்படியான தீர்ப்புகள் கிடைக்கும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள். நாளைக்கு நான் உங்களை இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.